பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் அவலுக்கு அப்படியே நெய்யில் போட்டு வறுத்துட்டேன். ஸோ இப்போ 1/2 கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அது நல்லா ஃப்ரை ஆன உடனே ஸ்லோ ஃப்ளேமில், அதாவது மிதமான சூட்டில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை ஆன உடனே அதுக்குள்ளே அந்த கப்லேயே வந்து 3 கப் தண்ணி வந்து மெஷர் பண்ணி உள்ளே ஊற்றியாச்சு. ஸோ நல்லா அவல் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள சுகரை ஆட் பண்ணணும். இப்போ அந்த பவுலில் 1/2 பவுல் எடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த பவுலில் 1 பவுல் கணக்குக்கு வச்சுக்கோங்க ஒயிட் சுகராக இருந்தால். இல்லை நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை அப்படின்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வெல்லம் காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை தண்ணியில் கரைச்சிட்டு கூட உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா, மேலே வந்து பொங்கி பொங்கி வரும். ஸோ அப்போ வந்து பொங்கி வரும்போது மேலே அந்த நெல் உமி மாதிரி இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துடும். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அந்த மேலே வரக்கூடியதை மட்டும் இப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கிஸ்ஸாக இருக்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாதாமும் முந்திரியும் வறுத்து, அதாவது நெய்யில் வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நார்மலாக பாயாசத்துக்கு வைக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி கூட உள்ளே போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அரைச்சி போட்டால் குழந்தைங்க அப்படியே டேரெக்டாக சாப்பிட